தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ சில பாவங்கள் செஞ்சுருப்போம். பஞ்சபூதத்தினால ஆனது தானே இந்த உடம்பு. ஸோ அதனால் அது நெருப்பில் ஹோமம் மாதிரி பண்ணி அதுலேருந்து அவங்களுடைய கர்மாவை விளக்குவோம். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, நீண்ட நாளாக கடன் பிரச்சனையில் இருக்கவங்க, நீண்ட நாளாக ஒரு மன அமைதியே இல்லாமல் துன்பப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கர்மா கிளென்சிங் கட்டாயம் வேலை செய்யும். ஸோ இந்த பூமிங்கிறது நம்ம எல்லாரும் நினச்சிருக்கோம், நம்ம வெறும் இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. போன ஜென்மத்தோட கர்மாவை சுமந்துட்டு வந்து 100% நம்ம தப்பு பண்ணியிருந்தோன்னா ஒரு தான தர்மம் ஒரு 50% 20% பண்ணிங்கன்னா கூட கட்டாயம் கடவுள் அதை ஏற்றுப்பார். லக்ஷ்மி தங்கம்மாட்ட இருந்து தான் வீட்டில் வந்து தீய வார்த்தைகள் பேசுகிறது. அந்த ஸ்ப்ரே வந்து தெளிச்சிங்கன்னா மகாலட்சுமி அப்படியே வீட்டு வாசலில் நிற்கும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப நல்லா படிச்சிருந்தாலும் அவங்க படித்ததுக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாமா? வேலை கிடைக்கலன்னா அதுக்கு வந்து பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த கர்மான்னு ஒன்று வேலை பார்க்கும். ஸோ அது மாதிரி அவங்களோட ஜாதகம் அது மாதிரிலாம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா, அதை டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதுக்குரிய தோஷம் இருக்கும். அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணி அதுக்குரிய கோவிலுக்கு ப்ளஸ் கர்மா அதை கிளென்ஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பண்ணித்தர முடியும். அது எப்படி நீங்கள் கொடுப்பீங்களா வேலை அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்போம். ப்ளஸ் வந்து எந்திரம் முறையில் சில எந்திரங்கள்லாம் குறியீடெல்லாம் இருக்குது. ஸோ அந்த எந்திரம்லாம் நான் கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த பேக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்ம வாயில் வந்து சில மூலிகைகள்லாம் அடைச்சிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கு அந்த இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆகி அவங்க வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ப்ரமோஷன்ஸும் கிடைக்கிறதுக்கும் இந்த தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ப்ரமோஷன்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணித்தருவோம் நாங்கள். பேசும்பொழுது எந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த எந்திரம் அப்படிங்கிறது நீங்கள் அதை எப்படி உருவாக்குறீங்க? அந்த எந்திரமுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி அதை நீங்கள் உங்ககிட்ட வர உங்களுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறத பற்றி மேம்? நாங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம். அது வந்து ஒரு 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதில் சில பவர்ஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா நமக்கு தெரிஞ்ச தாத்தா சித்தர் இல்லையா? ஸோ அவங்க நூலில் எழுதி வச்சுருக்க சில எந்திர முறைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்குரிய நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து அந்த எந்திரமில் நாங்கள் பதித்து அதை வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணி அப்படி கொடுக்கும்போது ஃப்ரேம் பண்ணியும் கொடுப்போம். சப்போஸ் அவங்க அதாவது தொழில் பண்ணுறவங்கள வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா எந்திரம் வந்து அவங்களோட தொழில் பண்ணுற இடத்துல அந்த வாசலில் அவங்க அந்த எந்திரத்தை வைக்கலாம். அதாவது இந்த வேலை வேணும் அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு பாஸ்போர்ட் சைஸில் ஒரு சின்னதாக ஒரு எந்திரம் பண்ணி அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு போனாங்கன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ப்ளஸ் சில மூலிகைகள் நாங்கள் தருவோம் அந்த வாயில் அடிச்சுட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த மூலிகைகளை அவங்க வாயில் அடிச்சு போனாங்கன்னா அங்கே பேசும்போது அவங்களோட அறிவு வந்து அங்கே வேலை செய்யும். ஸோ நம்ம இன்டர்வியூலாம் போகும்போது அங்கே வந்து நமக்கு பயம் இருக்குது, சிலதெல்லாம் மறந்து போயிடும் நமக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மூலிகையை நீங்கள் வாயில் அடைச்சிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் நீங்கள் அதில் பாஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகி வேலை கிடச்சிடும். அதே மாதிரி வெளிநாடு போகணும், அதாவது வீசாவே கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி வீசாக்கு வந்து அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அட்டன் பண்ணும்போது சில நேரத்தில் அவங்களுக்கு சில விஷயங்கள் மறந்துடும், இல்லை சரியாக அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுறது அது வீசாலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த மூலிகைகள் பயன்படும். ப்ளஸ் வந்து அவங்களுக்கும் சில கோவில் அந்த மாதிரிலாம் போக சொல்லிவிட்டு அந்த வீசா அந்த மாதிரி H1 வீசாலாம் கிடச்சிருக்கு ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி வெளிநாடுக்கு வீசாக்காக வெயிட் பண்ணிவிட்டு வீசா கிடைக்காம 4-5 வாட்டி அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆனவங்க கூட காண்டாக்ட் பண்ணான்னா அதுக்குரிய தீர்வும் பரிகாரமும் இருக்குது எங்கள்கிட்ட. இப்போ இந்த மூலிகை தருவீங்க, அந்த மூலிகை வந்து அவங்க வாயில் அடைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது வந்து எப்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது அதை பண்ணிட்டு போகணுமா, இல்லை அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டுமா? அது வந்து அவங்க வாங்கும்போது அவங்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ வாட்ஸ்அப்பில் தான் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது
அப்போ அவங்களுக்கு அதனுடைய வழிமுறைகள் நாங்கள் சொல்லி தந்துடுவோம். இப்போ வந்து ஒருத்தங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் மேம்? த்ரூ வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா ஃபோனு, அதாவது செல்லில் காண்டாக்ட் பண்ண அவங்கள நாங்கள் வந்து திரும்பி தொடர்பு கொள்வோம். இப்போ வந்து பேசும்பொழுது கர்மா கிளென்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய நிறையா வீடியோஸ் பார்க்கும்பொழுதுமே நீங்கள் வந்து அந்த கர்மா கிளென்சிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க அப்படின்னும்போது அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா மேம்? அதாவது கர்மா கிளென்சிங் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா அந்த சித்தர்னால. ஸோ அவங்களோட நூலில் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ சில பாவங்கள் செஞ்சுருப்போம். இல்லைன்னா நம்மளோட மூதாதையர்கள் சில பாவங்கள் செஞ்சுருப்பாங்க. சிலது தெரிஞ்சே நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் அதுக்கு பரிகாரமோ இல்லை அவங்கக்கிட்ட மன்னிப்போ எதுவுமே கேட்டிருக்க மாட்டோம். கேட்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பழியும் சாபம் அது மாதிரி வரும்போது நிறைய துயரம் அனுபவிப்பாங்க. ஒன்று உடலால், இல்லை பொருளால், இல்லை அதான் நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கர்மா கிளென்ஸ் பண்ணி தரோம். அந்த மாதிரி கர்மா கிளென்ஸ் பண்ணால் நீங்கள் என்ன பெரிய எக்ஸ்பர்ட்டா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி நான் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்ல வரல. பட் வந்து இதுக்குரிய வழிமுறைகள்லாம் இருக்குது. இதில் வந்து நீர்நிலையில் போய் நீராடணும். ப்ளஸ் வந்து கர்மா கிளென்சிங்னே நான் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அதில் புலப்படுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க அந்த கர்மாவை தொலைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை அவங்களால பண்ண முடியுது. அடுத்தடுத்து அவங்களுடைய வாசல்கள் வந்து கதவு திறந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னால் ஒரு 90% கிளியர் பண்ண முடியும். இப்போ நான் 90% உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த விஷயம் நீங்கள் திருப்பி வேறு ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அது ஆட் ஆன் ஆகும். ஸோ யாரும் தப்பு பண்ணாமையும் இருக்க முடியாது இந்த பூமியில். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கர்மா கிளென்சிங்க்கு சில கோவில்கள், அப்புறம் நீர்நிலையில் நீராட சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதத்தினால ஆனது தானே இந்த உடம்பு. ஸோ அதனால் அது நெருப்பில் ஹோமம் மாதிரி பண்ணி அதுலேருந்து அவங்களுடைய கர்மாவை விளக்குவோம். ப்ளஸ்ஸு த்ரூ மெடிடேஷன் மூலிமாவும் அவங்க கர்மாவை விடுபட செய்வோம். அதுக்கு அவங்களோட பிதுர் கர்மான்னு இருக்குது. ஸோ அவங்களோட மூதாதையர்கள் செஞ்ச பாவங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்குன்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நான் காசியில் கொண்டு கரைச்சிட்டேன், கங்கையில் கரைச்சிட்டேன். அது கிடையாது. இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போயிட்டு அவங்க பிதுர் காரியங்கள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிலர் மனசுலேயே நிறைய விஷயங்கள் வச்சுட்டே இருந்துட்டு மன்னிப்பு கூட கேட்காம அப்படியே அவஸ்தைப்படுவாங்க. எதுக்காக அவஸ்தைப்படுறோன்னே தெரியாது. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நாளாக நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, நீண்ட நாளாக கடன் பிரச்சனையில் இருக்கவங்க, நீண்ட நாளாக ஒரு மன அமைதியே இல்லாமல் துன்பப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கர்மா கிளென்சிங் கட்டாயம் வேலை செய்யும். அது வந்து எங்கே போய் தொலைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்குரிய வழிமுறைகள், சில கோவில்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லும்போது அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கட்டாயம் அதுலேருந்து அவங்க விடுபட்டுவாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் மேம்? ஏன்னா இப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து நம்ம போன ஜென்மத்தில் நம்ம எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட அது இந்த ஜென்மத்தில் நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மைதானா? கண்டிப்பாக உண்மைதான். போன ஜென்மத்தோட தொடர்ச்சி தான் இந்த பிறவி. ஸோ இந்த பூமிங்கிறது நம்ம எல்லாரும் நினச்சிருக்கோம் நம்ம வெறும் இன்பத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. போன ஜென்மத்தோட கர்மாவை சுமந்துட்டு வந்து அதுக்குரிய கடன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கடனை முடித்து நம்ம இன்னொரு பிறவி எடுக்கிறோமோ இல்லை நம்ம வந்து கடவுள்கிட்ட போய் சேர்கிறோமோ அப்படிங்கிறது நம்ம இங்கே செய்கிற வேலையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கூடிய மட்டும் நம்ம வந்து பாவங்கள் செய்யாமல் நல்லது மட்டும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்படி சப்போஸ் நல்லதும் நம்மளால் செய்ய முடியல, சூழ்நிலை காரணமாக நம்ம நிறைய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சிலர் மன உளைச்சலுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த கர்மா கிளென்சிங் வந்து கண்டிப்பாக உதவும். கண்டிப்பாக வந்து போன ஜென்மத்தில் இருக்க பாவங்கள் நம்ம இந்த ஜென்மத்தில் நமக்கு அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அதாவது நம்ம யார்கிட்டயா கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாது. அந்த கடன் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மக்கிட்டேருந்து அவங்க கடன் வாங்கிட்டாங்க, திருப்பியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு. அது கிடையாது. இவங்க போன ஜென்மத்தில் அவங்களுக்கு அந்த பணம் தர வேண்டியிருக்கும். ஸோ அதை தான் அவங்க வந்து திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சிலர் வந்து நம்ம கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருவாங்க, சிலர் கொடுக்கவே முடியாது. அந்த மாதிரி சிலர் கொடுக்கவே முடியாமல் போயிடுறாங்கன்னா
கட்டாயம் வந்து அது கர்மா தான். ஏன்னா, இவங்க அத வந்து போன ஜென்மத்தில வாங்கியிருப்பாங்க. அத திருப்பி அவங்கள அடைக்கும்போது, இவங்களோட கர்மா வந்து கொஞ்சம் குறையும். அப்போ அவங்களுக்கு இன்னொரு கதவு வாசல் திறக்கும். அப்போ அவங்களோட காரியங்கள் எல்லாமே சுமூகமா நடக்க ஆரம்பிச்சுரும். ஆனா, அது வந்து ஜனங்களுக்கு புரியறதே கிடையாது. ம். அதாவது ஒருத்தங்களால ஏழ்மையில இருக்காங்க. அவங்க கிட்ட கடன குடுத்துடுறாங்க. திருப்பி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நம்ம கஷ்டத்துல தானே குடுத்தோம். அப்ப திருப்பி அவங்க குடுக்கணும்னு. குடுக்க முடிஞ்சவங்க குடுக்கலாம். குடுக்க முடியாதவங்க அவங்க போன ஜென்மத்தில கட்டாயம் அவங்க கிட்டேருந்து வாங்கின கடன இவங்களுக்கு திருப்பி செலுத்துறாங்கங்கிறது தான் ஸ்பிரிச்சுவலி எப்படி சொல்லுவோம், ஆன்மீகமா சொல்லணும்னா இதுதான் விஷயம். அது வந்து புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. இத வந்து என்னைய கொஸ்டின் பண்ணீங்க, இவங்க என்ன அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அதுக்கும் என்னால விடை சொல்ல முடியாது. ஆனா நான் படிச்ச வரலும், எனக்கு தெரிஞ்ச வரலும், என்னோட சித்தரோட புக்கு அந்த இதுல எல்லாம் இருக்கிற வரலும், இதுதான் உண்மைங்கிறத நான் தெளிவா என்னால சொல்ல முடியும். இப்போ இந்த கர்மாவா இருக்கட்டும், இந்த முன் ஜென்மம் அப்படிங்கிற விஷயம்லாம் எப்போ பேசும்பொழுதுமே நீங்க இந்த ஒரு கேள்விய வந்து அப்பப்போ கேட்டிருப்பீங்க. என்னன்னா, கடவுள் வந்து மன்னிக்க கூட மாட்டாரா? போன ஜென்மத்தில பண்ண ஒரு விஷயத்த, போன ஜென்மத்திலேயே மன்னிக்காம இத்தன ஜென்மத்துக்கு அவர் எடுத்துட்டு வராரு அப்படின்னா, அது எப்படி உண்மைன்னு நம்ம ஏத்துக்கிறது? அப்ப கடவுள் ஏன் வந்து மன்னிக்கிற தன்மை கூட அவர்கிட்ட இல்லையான்னுலாம் கேட்பாங்க இல்லையா? இந்த முன் ஜென்மத்தில நம்பிக்கை இல்லாதவங்க சொல்றேன். இந்த ஜென்மத்தில பண்ணது இந்த ஜென்மத்தில தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு கூட கடவுள் மன்னிக்கிற தன்மை இல்லைன்னா, அவர் என்ன கடவுள் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தப்ப செய்யும்போது 1000 முறை வந்து யோசிக்கணும். ஒரு தப்ப நீங்க செஞ்சுட்டீங்க அப்படிங்கும்போது, அதுலேருந்து நீங்க அதுக்குரிய பரிகாரங்கள தேடணும். இப்ப எங்க மாதிரி இருக்கவங்க, நீங்க என்ன கடவுளான்னு என்ன கேட்கலாம். அப்படி கிடையாது. எங்க மாரி நாங்கலாம் வந்து 20 வருஷமா தவம் இருந்து மகாலட்சுமி கும்பிட்டு ரொம்ப தவம் இருந்து, அது அந்த இதில ம். வந்திருக்கோம். ம். ஸோ அப்படி இருக்கும்போது, கடவுள் வந்து நேரடியா காட்சி கொடுக்க மாட்டாரு. இந்த மாரி யார் மூலியமாவது அந்த மாரி நெறைய பேர நியமிச்சிருக்காரு. அவங்க மூலியமா நீங்க வந்து உங்களோட பிரச்சனைகள சொல்லி, அதுக்குரிய தீர்வ தேடி, நீங்க போய் அது பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா, கட்டாயம் கடவுள் அது பதில் சொல்ற மாரி தான் அர்த்தம். கடவுள் நேரடியா ம். வரமாட்டாரு. திடீர்னு நீங்க வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா, உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கும். இதுக்கு விடை கிடைக்காதா? இதுலேருந்து நம்ம தப்பிக்க மாட்டோமான்னு. திடீர்னு என் வீடியோ பார்க்கலாம். இல்ல வேற யாரோடைய வீடியோவாவது ஆன்மீக சம்மந்தமா பேசுகிறவங்களோட வீடியோ பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த ஆன்சர் அது அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா, கட்டாயம் அதுலேருந்து விடுபட முடியும். அதில அவங்களுக்கு சில விடைகள் கிடைக்கும் கண்டிப்பா. நெறைய பேர் ம். என்கிட்ட சொல்லியிருக்காங்க, "நான் முருகர நெறைய கும்பிட்டேன். உடனே வந்து உங்களோட வீடியோ பட்டுச்சு. நான் உடனே கால் பண்றேன்." நிச்சயமா அதுக்குரிய தீர்வு இங்க இருக்கு. ம். நெறைய விஷயங்கள் நான் கடந்து வந்திருக்கேன். நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் செஞ்சு குடுத்துருக்கேன். விஷயங்கள்ன்றபோது நல்லது செஞ்சு குடுத்துருக்கேன். என்னால முடிஞ்ச வரலும். அது வந்து நானா பண்ணல. அது நான் கிடையாது. கடவுள் அனுப்பி வச்ச நான் ஒரு ஆளு. இப்போ ஆன்மா எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆன்மா வந்து நேரடியா நம்மக்கிட்ட வந்து உடல் கிடையாது ஆன்மாக்கு. ஸோ நேரடியா வந்து இறந்தவங்க வந்து பேச மாட்டாங்க. இப்போ ஹையர் எனர்ஜி எங்க மாரி ஆட்கள்ட்ட ஹையர் எனர்ஜி இருக்கவங்களோட தொடர்பு கொள்ளும். அந்த மாரி பேசும்போது நெறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அப்போ வந்து அவங்களோட அந்த யார் எதிர்லேருந்து பேசுகிறாங்களோ, அவங்களோட ஆட்கள் யார் இறந்துட்டாங்களோ, அவங்க வந்து பேசுவாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லி அழுகும் இது அப்படின்னு. அப்போ நம்ம மூலியமா அது பண்ணும் மெசேஜ் என்னங்கிறது. அத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய பரிகாரங்கள் செஞ்சுட்டாங்கன்னா, அந்த பிதுர் கர்மாவும் சரியாகும். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுடைய எதார்த்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது டெய்லி டெய்லி எதனா ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னும் பொழுது அவங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து நம்மளுடைய கர்மாவாக தான் இருக்கும். நம்மளுடைய முன்னாடி ஜென்மத்தில் நம்ம ஏதோ ஒரு பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க எதை வச்சு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள வச்சே அவங்க தெரிஞ்சுக்கலாம். நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இல்ல தீராத கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். தீரவே தீராது. அதுக்கெல்லாம் வந்து கர்மா தான். அப்புறம் வேலைலாம் ரொம்ப தேடிட்டு அலைவாங்க. பசங்க சொல் பேச்சு கேட்காது. வீட்ல வந்து எல்லா விஷயங்களும் சரிவர நடக்காது. ஸோ அந்த மாரி கஷ்டம் படுறவங்களுக்கு அது கர்மா தான். இப்போ அந்த எப்படி மத்தவங்கலாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா, அவங்க நெறைய தான தர்மங்கள், அன்னதானம் பண்ணுவாங்க. தான தர்மங்கள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம வந்து 100% நம்ம தப்பு பண்ணியிருந்தோம்னா, ஒரு தான தர்மம் ஒரு 50% 20% பண்ணீங்கன்னா கூட, கட்டாயம் கடவுள் அத ஏத்துப்பாரு. ஏத்துக்கும்போது அதில 10 மடங்கா உங்களுக்கு குடுத்துருவாரு. இல்ல 100 மடங்கா கூட குடுப்பாரு. நீங்க நீங்க வேணா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. காலையில வந்து உங்களோட ஏதாவது துணிமணியோ, இல்ல வேற ஏதாவது திங்ஸோ கொண்டு போய் நீங்க ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ, யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க. அடுத்த செகண்ட், அடுத்த ஈவினிங் அதுக்குள்ளேயே கடவுள் அதோட கணக்க முடிச்சுடுவார். எப்படியும் 10 மடங்கோ இல்ல 100 மடங்கோ உங்களுக்கு அது யார் மூலியமாவது எப்படியோ உங்களுக்கு அது கிடைச்சிரும். இப்போ நம்ம வேலைவாய்ப்பு பற்றி பேசியிருந்தோம், தொழில் பற்றி பேசியிருந்தோம். அந்த மாதிரி வந்து இவ்வளோ பண்ணி நம்ம ஒரு காசை சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும், அந்த சம்பாதிச்ச காசு வந்து நம்ம கையில் அவ்வளோ சீக்கிரம் நிற்க மாட்டேங்குது. அந்த காசு செலவாகிட்டே இருக்குது அப்படின்னா, எதனால நம்ம கிட்ட வந்து லக்ஷ்மி தங்க மாட்டேங்குதுமா?
லக்ஷ்மி தங்க மாட்டேங்குதுன்னா வீட்டில் வந்து தீய வார்த்தைகள் பேசுறது, ம். அஷ்ட தேவதைகளும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு நறுமணம் இருக்கணும். அந்த நறுமணத்தை நம்ம தான் அதை சரி பண்ணோம். அது பச்சை கற்பூரம், ஏலக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு அதுக்கும் கூட நாங்கள் வந்து இந்த வீட்டு வாசலில் வந்து தெளிக்கிறதுக்கு சில, அதாவது நில வாசப்படியில் தெளிக்கிறதுக்கு சில மூலிகைகள் கலந்த ஒரு வாட்டர் கூட சொல்லலாம். ஸோ அந்த ஸ்ப்ரே கூட நாங்கள் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க கூட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த வீட்டு வாசல்ல வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் குடுப்போம். அதுக்குள்ள தீர்த்தம் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அத பத்தி சொல்லுங்க. அதில என்னென்ன விஷயம் வந்து நீங்க கலந்து தருவீங்க? இப்ப நம்மளே கூட வீட்ல இருந்து அந்த மாதிரியான ஒரு பொருள் வந்து ஒண்ணு வீட்ல டெய்லி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னா, என்ன பொருள் வச்சு நம்ம அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிக்கலாங்கிறத பத்தி மேம்? ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ரே அப்படிங்கிறது சில மூலிகை கலந்த வாட்டர். அந்த வாட்டர் வீட்டு வாசலில் தெளிக்கும்போது நீங்கள் ஜென்ரலாக பண்ணணுன்னா நீங்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சப்பொடி அந்த மாதிரி வச்சு பண்ணலாம். ஆனால் இது வந்து மூலிகை கலந்துருக்கும் இதில். ஸோ அந்த மூலிகை வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, கிடைக்கும் கிடைக்காது. ஸோ நாங்கள் மலையிலேருந்து கொண்டு வருவோம். அது எப்பாவது கிடைக்கும். அதில் வந்து நாங்கள் அந்த வீட்டில் வாசலில் தெளிக்கிறதுக்கு ஸ்ப்ரே கொடுப்போம். அந்த ஸ்ப்ரே வந்து தெளிச்சிங்கன்னா மகாலட்சுமி அப்படியே வீட்டு வாசலில் நிற்கும். அதே மாதிரி குலதெய்வம் வீட்டு வாசலில் வர்றதுக்கும் சில மூலிகை இருக்குது. அதையும் வந்து வீட்டு நிலப்படியில் நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயம் வந்து தரிசனமே கொடுக்கும் அந்த குலதெய்வம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம். ஏன் வரல வீட்டில் இந்த மாதிரி கஷ்டமே பட்டுட்ருக்காங்கன்னா, தீய வார்த்தை பேசக்கூடாது வீட்டில். அதாவது எப்போவுமே நல்லதே பேசணும் அப்படின்னு எல்லாரும் எதுக்கு சொல்கிறாங்க அப்படி சொன்னால், நம்ம என்ன ஒரு வேர்டு பேசினா கூட அது வந்து நம்ம நல்லது ஒரு வேர்டு பேசினா ஒரு வாட்டி தான் போய் சேரும் யூனிவர்ஸ்க்கு. ஆனால் நம்ம ஏதாவது தீய வார்த்தை ஒரு வாட்டி பேசணுன்னா அது 100 மடங்காக போய் சேரும். அப்போ பேசும்போது நம்ம என்ன ஈர்க்கிறோமோ அதே தான் நமக்கு திரும்பி கிடைக்கும். ஸோ அதனால் டெய்லி இந்த மாதிரி அபசகுன வார்த்தைகள்லாம் பேசுகிறவங்க கிட்ட நான் பேசுகிறதே இல்லை சீரியஸாக. ஏன்னா அந்த அதை வந்து கேட்கக்கூடிய அந்த ஆறா நமக்கு இல்லை. ஸோ அதனால் அப்படியாங்க சொல்லிட்டு பேசாமல் ஃபோனை வச்சுருது. ஸோ அது வந்து அபசகுன வார்த்தைகள் பேசக்கூடாது. ஒரு வாட்டி பேசுனீங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் ஒரு வாட்டி, அப்போ சொல்லும்போது அவங்க அந்த நிமிஷம் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி அந்த வார்த்தையே 10 வாட்டி அவங்க வந்து ஃபோனில் நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஒரு விஷயத்த ஒரு கெட்டதை பேசணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை ஒரு வாட்டி தான் பேசிட்டு பேசாமல் விட்டுடணும். இல்லையா அதை பற்றி மைண்ட் பண்ணக்கூடாது. மெயினாக வந்து நம்ம வார்த்தைகள் தான் ஒரு வீட்டை வந்து நிர்மாணிக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது கஷ்டங்கள் வர்றதுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் உங்களால் நல்ல வார்த்தை பேச முடிச்சிச்சுன்னா பேசுங்க. அப்படி பேச முடியலையா பேசாமல் வாய மூடிட்டு பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அப்படி வீட்டில் யாரும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களா, அப்போவும் நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்க. மௌனம் வந்து 1000 விஷயங்களை உங்களுக்கு பதில் கொடுக்கும். ஸோ அதனால் மௌனமாக அந்த இடத்த விட்டு கடந்து போகிறது தான் நல்லது. அது வந்து நிறைய லேடிஸ்க்கும் சொல்கிறேன், ஜென்ஸ்க்கும் சொல்கிறேன். ஏதாவது ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வருதா, சண்டையாக இருக்கா, அந்த இடத்த விட்டு உடனடியாக வெளியில் போயிடுங்க. அப்படி அங்கேயும் போக முடியலையா, ஆர்கியூ பண்ணாதீங்க, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனீங்கனாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிரும். ஓகே. அப்போ வீட்டில் வந்து சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் விளக்கேற்றுறது மூலயமா இல்லை நிறைய வந்து தூப தீபங்கள் காமிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல எனர்ஜி தான் மெயின். அந்த எனர்ஜியை வந்து நம்ம நல்லா வச்சுருந்தோன்னா அந்த ஆறாவும் நமக்கு கிளியர் ஆகும். அந்த இடமும்